வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸ் மூலமாக தான் ஃபாஸ்ட் மோஷன், ஸ்லோ மோஷன், அதாவது அவங்க சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுமா புரியாதோ அது எனக்கு அது தெரியாது. அப்போ புரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து புரியும், ஆனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. அப்போ ஸ்பீடாக போகணுன்னா அவங்க ஸ்லோவாக எப்படி பண்ணுறாங்க, அதாவது ஸ்லோவாக அவங்கள நிறுத்தி நிதானமாக அது எப்படி என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு நிறுத்தி பார்க்குறதுக்கு தனி சாஃப்ட்வேர் மூலமாக தான் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனால் யூடியூப்லேயே அதுக்குன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பண்ணி உங்களுக்கு. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். சரி, எப்படி அந்த யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு வீடியோவை ஸ்லோ மோஷனாவோ ஃபாஸ்ட் மோஷனாவோ ப்ளே பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்னோடய யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்களா. என்னோடய யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். அதில் நான் ஒருத்தவங்க சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து அதாவது புது டிஷ்ஷெலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அதை வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஜென்ரல் அண்ட் நியூஸ் இன்ஃபர்மேஷன் ப்ளேலிஸ்ட்டில் அதை வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள். இப்போ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து அவங்களோட சேனல் வீடியோஸை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ கிளிக் பண்ணுறேன். அவங்க சேனல் நேம் வந்து லித்தி கிரியேஷன்ஸ் தமிழ். இவங்க டிஷ்ஷஸை பார்க்கும்போது எனக்கு வந்து புது டிஷ்ஷஸ், அதாவது நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காத டிஷ்ஷஸ் அந்த மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆலோ குல்ச்சா ரெசிபி ஸ்டாப்டு ஆலோ குல்ச்சா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஹோம்மேட் ஜாம் பிஸ்கட் அண்ட் தமிழ் அண்ட் வித்தவுட் ஓவன். அதாவது இந்த ஜாம் பிஸ்கட்லாம் நான் வந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் யார் எந்த சமையலும் பார்க்காத ஒரு டிஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டஃப்டு ஆனியன் பராத்தான்னு போட்டிருக்காங்க. டல்கோனா ஐஸ்கிரீம், அதாவது டல்கோனா ஐஸ்கிரீம் காஃபி வந்து நிறைய விதமாக போட்டிருக்காங்க. இவங்க சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக டைப்பாக போட்டிருக்காங்க. இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் இருந்தால் பார்த்துக்கிடுங்க, ஓகேங்களா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. ஓகே, இந்த சேனலை நான் எப்படி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி அதை ஸ்லோ மோஷனையோ ஃபாஸ்ட் மோஷனையோ எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள். நான் இப்போ இந்த ஹோம்மேட் ஜாம் பிஸ்கட் அந்த பிஸ்கட்டு வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். அந்த வீடியோ ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோவை ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஸ்லோவாக செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக செஞ்சாலும் புரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே உள்ள இந்த 3 டாட், அந்த உங்கள் வீடியோவுக்கு மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல 3 டாட் இருக்கும், வேணால் பாருங்கள். இந்த 3 டாட், இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவை ஸ்லோ மோஷனாக ஃபாஸ்ட் மோஷனாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 டாட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடு நார்மலில் இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்லோ பண்ணாலும் எனக்கு அதை பார்க்கறது புரியுது. இப்போ உங்களுக்கு அதை ஸ்பீடாக பார்க்கணும் அப்படின்னா 2x, அது ரொம்ப ஸ்பீடாக ப்ளே ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், 2xல் வச்சு நான் ப்ளே பண்ண பாருங்கள். கடன்னு ப்ளே ஆகிட்ருக்கும். இதுவே அவங்க வந்து ஸ்பீடாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்லோவாக வச்சுக்கலாம். அதுக்கும் அதையே 3 டாட்டை கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடு அதில் 0.5 0.75 எவ்வளோ ஸ்லோவாக அவங்க வந்து ப்ளே பண்ணணுமோ, அந்த வீடியோவை பார்க்கணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி தாங்க யூடியூப்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இது வரைக்கும் தெரியாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம போட இருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ.